எப்போ யூரோப்பியன் யூனியன் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில போட்டிருந்த மின்ஸ்க் அக்ரிமெண்ட்ல மீறி பிரச்சனை பெருசாச்சோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ண வைக்க முடியலையோ அப்பவே நம்ம தோத்துட்டோம். சூப்பர் பவர் அப்படிங்கிறது யூரோப்பியன் யூனியனுக்கு அப்பவே இல்லை. ஏன்னா உக்ரைனை நம்ம அதை ஃபாலோ பண்ண வச்சிருக்கணும். அப்படி நடந்திருந்தது அப்படின்னா இவ்வளோ ஒரு பிரச்சனையே வந்திருக்காது. அது நடக்கல. அதனால தான் இப்போ இவ்வளோ அளவுக்கு பிரச்சனை பெருசாக இருக்குது. அப்படிங்கிற மிகப்பெரும் அளவில் குற்றச்சாட்டுகளை தூக்கி ஹங்கேரியோட விக்டர் ஆர்பன் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவில் மீடியாக்களில் பேட்டிகள் கொடுத்துட்ருக்கார். இது போல் பல விஷயங்கள் அவர் தரப்புலேருந்து வரும். அதே போல் பீட்டர் சிசாட் அவர்களும் பலவிதமான கருத்துக்கள் அவரும் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம செய்யறது தவறு அப்படிங்கிற பல விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் யூரோப்பியன் யூனியன் அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்களே அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இதை பெருசு பண்ண அதாவது ஆயுத உதவிகள் செய்ய செய்ய உக்ரைன் தொடர்ந்து சண்டையில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. 18 வயசு இது போல வராங்க. அப்படிங்கும்போது பெருமளவில் உயிர் சேதங்கள் நடக்குது. அதை தடுக்கணும் அப்படிங்கிற ட்ரம்ப் அவர்களும் போராடுறாங்க. அதுவும் பிரேசிலோட அதிபராக இருக்கிறாரியா லுலா அவர்கள்லாம் ட்ரம்ப் அவர்களை பாராட்டி தள்ளிக்கிறார். பரவாயில்லைங்க, நல்லா வேலை செய்கிற இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை நிறுத்துறதுக்கு என்னதான் பர்சனலாக பிரேசிலுக்கு அமெரிக்காவுக்கு ஏகப்பட்ட கருத்து வேறுபாடுகள், மோதல்கள், டேரிஃபுகள், ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் என்னதான் எக்ஸில் வச்சு மாறி மாறி பேசிக்கிட்டாலும் குற்றச்சாட்டுகள் வச்சுக்கிட்டாலும் நல்லது செஞ்சால் பாராட்டக்கூடிய ஒரு குணம் இருக்கு இல்லைங்களா? அதுதாங்க மனசு அப்படிங்கிறது போல பெருமளவில் வந்து பார்த்தீங்கன்னா லுலா அவர்கள் வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து பாராட்டி தள்ளிக்கிறாரு. ஸோ அதுபோல் பல விஷயங்கள் இங்கே நடந்துட்டு இருக்கு. ஆனால் அதுக்கு உறுதுணையாக யூரோப்பியன் யூனியன் இல்லையே அப்படிங்கிற கேள்வி வருது. ஏன்னா இப்போ ஸ்வீடன் வந்து பார்த்தீங்கன்னா 1.6 பில்லியன் அளவுக்கான எய்டுகள் உக்ரைனுக்கு கொடுக்குறாங்க. அது கூடவே நெதர்லாண்டு ஓடோடி வந்து நாங்கள் 500 மில்லியன் எய்டு உக்ரைனுக்கு கொடுக்குறோங்க அப்படிங்கிற அவங்க தரப்பு வந்து வந்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த நெதர்லாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொட்டஸ்ட் நடந்துக்கிட்டு இருக்குது. ஏங்க, தயவு செஞ்சு போரை ஊக்குவிக்காதீங்க, போர் வேண்டாம், மிலிட்ரி பட்ஜெட்லாம் இன்க்ரீஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிற மிகப்பெருமளவு ப்ரொட்டஸ்ட் அங்கே நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி தான் இந்த ஆம்ஸ்டர்டாம் கேபிட்டல் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பகுதியில் கத்திக்குத்து சம்பவம்லாம் நடந்தது. அந்த நபரை வந்து பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்துட்டு இருந்துச்சு. பட் ஆனால் அங்கே மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போரை விரும்பலை. பட் இருந்தாலும் நெதர்லாண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவில் ஆளுகின்ற அரசாங்கம் உக்ரைனுக்கு உதவலாம் அப்படிங்கிற மனப்பான்மை எடுத்துக்கிறாங்கன்னா ராம்ஸ்டெயின் மீட்டிங் நடந்திருக்குது. பெருமளவில் நாடுகளாக திரும்ப ஒன்று கூடி உதவிகளை செய்யலாம் அப்படிங்கிற முடிவுகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த வரிசையில் இதுக்கப்புறம் எய்டு சீரீஸுங்கிறது நடக்க ஆரம்பிக்கும். பல நாடுகளும் ஓடோடி வந்து உக்ரைனுக்கு ஏடு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாற்று கருத்தில். இப்போ இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை பேசி தீர்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஒரு சைடு எய்டு கொடுத்து ஊக்குவிச்சுக்கிட்டே இருந்தாலும் ஒரு சைடு அமெரிக்காவும் ரஷ்யாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ட்ரம்ப் அவர்கள் திடீர்னு ஒரு யூட்டர்ன் அடிச்சுக்கிறாரு. அது அவர் பேசிட்டு இருக்கும்போது ரஷ்யா வந்து என்னங்க விளாடிமிர் புட்டின் அவர்கள் பிஸ்ட் ஆஃப் அப்படிங்கிறது போல அவர் சொல்லிக்கிறாரு. அது இதைத்தான் நம்ம முன்னாடி சொன்னோம். நீங்கள் அந்த பதிவுகளை தொடர்ந்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அது கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதாவது இது ஒரு பிஸ்னஸ் டீல் மாதிரி பண்ணுறாங்க. அதாவது ஒரு எம்ப்ளாயீஸ் கிட்ட வேலை வாங்கணும் அப்படின்னா பரவாயில்ல, நல்லா செய்கிற, வா வா சூப்பர்ஸ் வா அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்துட்டே இருப்பாங்க. எதுவுமே நடக்கலைனாலும் சூப்பராக நடந்திருக்கு, பட்டாசா நடந்திருக்கு அப்படிங்கிற இனிஷியல் ஸ்டேஜஸில் ஆர்வம் காமிச்சு ஊக்குவித்துட்டே இருப்பாங்க. பட் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே வரும்போது அப்படியே கழுத்து பிடிச்சிருவாங்க அப்படிங்கிறது போல. அதே போல தான் இங்கே நடக்குது. அதாவது முன்னாடி ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னார், நல்லா செய்றீங்க, சூப்பராக நல்ல பேச்சுவார்த்தை நடந்தது, நல்ல கன்ஸ்ட்ரக்ட் ஆயிருக்கு அப்படின்னாரு. அதுக்கடுத்து இப்போ வந்து அவர் என்ன சொல்றாருன்னா எல்லாம் ஆயிட்டு வந்துட்டு இருக்கும்போது என்னங்க சுத்தமாக எந்த முன்னேற்றமே தெரியற மாதிரி தெரியல, அவர் என்ன ஏமாத்துற மாதிரி தெரியுது அப்படிங்கிறது போல இவர் திடீர்னு இப்படி ஒரு யூட்டர்ன் அடிக்கும்போது ரஷ்ய தரப்புல கொஞ்சம் இதாயிடுச்சு. அதே இப்போ ரஷ்ய தரப்புல இருந்து பெஸ்கோ அவர்களாக இருக்கட்டும், ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களாக இருக்கட்டும் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. என்னங்க சொல்லி வந்தீங்க நீங்கள் ஃபர்ஸ்ட்டு? இரு நாடுகளோட உறவை மேம்படுத்தணும். இதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அரசாங்கம் சேதத்தை செதைச்சு விட்டு போயிட்டாங்க, ரிலேஷன்ஷிப்ல சேதமாயிருச்சு. ஸோ அதை சரி செய்யலாம் அப்படின்றதுக்காக வந்தீங்க. இரு நாடுகளோட உறவை மேம்படுத்துறதுக்கான வேலைகள்ல இறங்கியாச்சு. ஏன்னா ரஷ்யா அடுத்தடுத்த மினரல் டீலுக்காக வராங்க. எலான் மஸ்க் அவர்களுக்கு நியூக்ளியர் ஸ்மால் நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா தரோம் அப்படிங்கிறது போல பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்ய தரப்புலேருந்து வந்து ஊக்குவிச்சுக்கிட்டு இருக்காங்க ரிலேஷன்ஷிப்பை பில்டு பண்ணலான்ட்டு. இப்போ நாங்கள் திடீர்னு இப்படி பேசுறாரு, அவர் என்ன சொல்லி வந்தாரு, அதைத்தானே செய்ய முடியும். இப்போ ரெண்டாவது சீஸ் ஃபயர் கேட்டாங்க. இப்போ வரைக்கும் நாங்கள் எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தாக்குறோமா? கரெக்டு தானே. அவங்க என்ன கேட்குறாங்களோ என்ன பேசுகிறாங்களோ அதை செய்கிறாங்க. இவங்க கனா கண்டுட்டு ஏகப்பட்ட விஷயம் கனா கண்டு வச்சுருப்பாங்க. அதெல்லாம் கொண்டு வந்து செய்யணும்னா செய்ய முடியுமா? யாராவது ஒருத்தவங்க செய்வாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ இந்த காரணத்தினால தான் ஈரான் இவங்க உடையெல்லாம் பேசவே கூடாது அப்படிங்கிற தெளிவாக இருக்கிறாங்க. ஆனால் ஈரானில் திடீர்னு ஒரு வெடி விபத்து நடந்திருக்கு தெஹரானில், கேபிட்டலில். ஸோ என்ன ஏதுன்ற தகவல் ஏதாவது வந்துச்சுன்னா அடுத்த பையில பார்க்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல டென்ஷன்ஸ் ரொம்ப ரைஸ் ஆகிட்டு இருக்கு. மிசைல்ஸ் எல்லாமே ஈரான் லோட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதே நேரத்தில் அமெரிக்கா
குண்டுகள் போட தயாராவாங்களா அப்படின்ற கேள்விகளாக வர ஆரம்பிச்சிருக்கு. ரெண்டாவது, இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் நெத்தன்யாகு அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாரு, பாருங்க இந்த டீலு அது இதுன்னெலாம் எடுத்து ஓரமாக வச்சிருங்க, அம்மாஸ் ஆயுதங்களை கீழே போட்டு சரணடையணும், இல்லைன்னா திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு கிளம்பிடணும், இதில் எந்த ஒரு மாயமந்திரம் செய்யக்கூடிய விஷயம்லாம் இல்லை, இதுதான் பிளானு, இது போல் மறைச்சு பேசுறதெல்லாம் இல்லை, இங்கே இருக்கிற மக்களை காலி பண்ணணும், இவாக்குவேட் பண்ணணும், அதான் இங்கே இருக்கக்கூடிய டீல் அப்படிங்கிற ஓப்பனாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே அவ்வளோதானா? இதுக்கு மேலே ஒன்லி இஸ்ரேல் தான், காசாங் கிடையாது, வெஸ்ட் பேங்க் கிடையாது, பாலஸ்தீன்லாம் மறந்துடுங்க, எல்லாம் வேற எங்கேயாவது வேணால் கிரியேட் பண்ணிக்கலாம், ஆனால் அந்த பகுதியில் இருக்காது அப்படிங்கிறது போல இஸ்ரேல் தரப்பு வந்து கிளியர் கட்டாக வச்சிருக்காங்க. ஸோ இந்த தருணம் இதுதான் சேஞ்ச் ஓவர் தருணம். மேபி இங்கே இருக்கக்கூடிய மிடில் ஈஸ்ட் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் ஈரானுக்கு உதவிடுவாங்களா அப்படின்னு சந்தேகங்கள் வர்றதுனால தான் சவுதிக்கெலாம் பெருமளவில் அழுத்தங்கள் மேற்குலக நாடுகள் தராங்களா அப்படின்ற கேள்விகளாக வருது. ஸோ இது மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ், இது பயங்கரமாக பில்டப் ஆகிட்டு இருக்கு டென்ஷன்ஸ். ஸோ எந்த சமயம் வேணாலும் எந்த நாள் வேணாலும் அமெரிக்கா ஈரான் மேலே குண்டுகள் போடலாம், அப்படி போட்டால் ரியாக்ஷன் படு பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறது போல ஈரான் தரப்பு வந்து மிரட்டல்கள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அந்த இடத்துல எப்படி பில்டப் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கே வந்துடலாம். இப்போ இவங்க தரப்புன்னு சொல்கிற மாதிரி ரஷ்யா தரப்புலையும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கழிப்பு இருக்குத்தானே செய்யும், என்னப்பா இவர் இப்படி பேசுறாரு அப்படிங்கிறது போல. அது மட்டும் இல்லாமல் அடுத்த சில நாட்களில் பேசுறதுக்கான எந்த ஒரு விஷயமுமே இல்லை, எந்த ஒரு அலோகேட்லாம் பண்ணலை, அது போல் எந்த ஷெட்யூல்லாம் இல்லை அப்படிங்கிற ரஷ்யா தரப்பு சொல்லியிருக்கிறாங்க. அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக பேசுறதுக்கான ஷெட்யூலை ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது போல அவங்க தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. அது எப்போ வேணால் பேசிக்கலாம், கான்டாக்டை பில்டு பண்ணலாம் அப்படிங்கிறது போல தான் சொல்லி வந்தீங்கன்னு ரஷ்யா தரப்பு சொல்கிறாங்க. பெண்ணை இது திரும்பியும் பேக் அடிக்கிற மாதிரி இருக்குது, சலிச்சுக்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கிறது போல இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியான சேஞ்சஸ் ட்ரம்ப் அவர்களோட மனசில் இதுக்கப்புறம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கான காரணம் பயங்கரமான தாக்குதல் ரஷ்யா உக்ரைனுக்குள்ளே பண்ணுறாங்க, அதனால இது போல் பேசிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற சொல்கிறாங்க. அதுவும் கர்கிவ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான தாக்குதல் தொடர்ந்து 2-3 நாளாக லார்ஜ் ஸ்கேல் அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல சொல்லிக்கிறாங்க. நீங்கள் எந்த இடம்னு கேட்டீங்க, அதாவது மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மேப்பில் பார்ப்போம், நம்ம கர்கிவ்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ கர்கிவ் பகுதியில் லார்ஜ் ஸ்கேல் அட்டாக்ன்றது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னா இந்த இடத்துல சண்டை நடந்துட்டு இருக்கு. இந்த சிவப்பு கலருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா முன்னேறி வந்துகிட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பாக குப்பியான்ஸ்க்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த பகுதி இதுதான். ஏன்னா அடுத்தது ரஷ்யா பெருமளவில் டார்கெட் வச்சிருக்கிறது இந்த குப்பியான்ஸ்க்கு பகுதி தான். ஏன்னா அதை பிடிக்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஆஸ்கல் ரிவர் இந்த இடத்துல போயிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அதை கிராஸ் பண்ணி பின்புறமாக வர்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிவர்ஸ் இங்கே இருக்கு இல்லையா. ஸோ அதையும் கிராஸ் பண்ணுறதுக்காக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இருமுனை தாக்குதல் இந்த பகுதியை பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே கர்கிவ் பகுதி தான். ஸோ கர்கிவில் நடந்த தாக்குதல் இந்த ஏரியாவில் நடந்தது. ஸோ அதை தான் அவங்க லார்ஜ் ஸ்கேல் அட்டாக்ன்றாங்க. அடுத்தது மாபெரும் அட்டாக் நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்றது ஜாப்ரோசியா பகுதி. இந்த பதிவில் நம்ம 2 பார்க்குறோம், மற்ற நம்ம சொல்கிறோம். அது ஹொர்மதா அப்படிங்கிறதோட சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா ஜாப்ரோசியாவோட புறநகரங்கள்ல இருக்கக்கூடிய வில்லேஜஸ் எல்லாத்தையும் அவங்க அது போல சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் வச்சு அதெல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கே இருக்கக்கூடிய செட்டில்மெண்ட்ஸ்லாம், அதாவது சின்ன சின்ன வில்லேஜஸ் எல்லாத்தையும் அவங்க என்ன சொல்றாங்க அந்த இதில் அப்படின்னா எந்த பகுதின்னு சொல்ல கிடையாது, ஃப்ரண்ட் லைனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் அப்படிங்கிறத உக்ரைனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேபி இங்கே இருக்கக்கூடிய செட்டில்மெண்ட்ஸ்லேயே இருக்கலாம். ஏன்னா ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதிகளில் தான் முன்னேறிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால இங்கிருந்து ஏதாவது ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷன் வந்துருமா, அதாவது உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவிலேருந்து ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷன் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் இல்லையா. ஸோ மேபி இந்த ஏரியாக்களில் அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஏன்னா அவங்க எந்த பகுதியும் சொல்லலை, ஃப்ரண்ட் லைனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜாப்ரோசியாவோட புறநகரங்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம தாக்குதல் பார்த்துருந்தோம். இது போல் கர்கிவா இருக்கட்டும், ஜாப்ரோசியா பகுதியாக இருக்கட்டும், பல இடங்களையும் தொடர்ந்து லார்ஜ் ஸ்கேல் அட்டாக் ரஷ்யா தரப்பு வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த காரணத்தினால தான் இப்போ இது போல் ட்ரம்ப் அவர்கள் யூட்டர்ன் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது போல் மேற்குலக நாடுகள் கொஞ்சம் முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அது போல் எதுவும் பேசிக்கல, நீங்கள் சீஸ்ஃபயர் அது போல் ப்ராப்பராக பேசி எதாவது பண்ணிக்கணும். இதில் முட்டு கொடுக்கறதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற போல தெரியல. பட் இருந்தாலும் அவங்க இது போல் செய்வாங்க அப்படிங்கிறது முதலே கணிச்ச ஒரு விஷயம் தான், அது தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அவர் பேச்சு சரியில்லை அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு எல்லாம் சொல்லியாச்சு. பிஸ்னஸ் டீல் போகிறது தப்பு ஃபஸ்ட், இருந்தாலும் அவங்க பேசுகிறாங்க அப்படின்னா என்ன செய்யறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ட்ரம்ப் அவர்கள் வேறு என்னென்ன திட்டங்கள்லாம் வச்சுக்கிறாரு அப்படிங்கிறது போல். இது போல் எங்களுக்கு பிடிக்கலனால நாங்கள் டேரக்டாக இன்வால்வ் ஆகணும், வந்து இன்வால்வ் ஆகிருவாரா என்ன எதுங்க தெரியல. ஆனால் உக்ரைன் மிக பெருமளவில் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிறாங்க. எய்டுகள்லாம் பெருமளவில் வருது, அப்புறம் தயாராகணுமா இல்லையா. 15,000 ரோபாட்ஸ் 2025 நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. ஸோ போருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வலுவிட்டுக்கிட்டு தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவோட அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு கையெழுத்து போட்டிருக்கிறாரு. ஒரு லா வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகியிருந்திருக்கு. இந்த லாவில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா 18லேருந்து 24, 30 அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பு சொல்கிறாங்க. பட் ஆனால் அதுக்கான சோர்சஸ் ரஷ்யா தரப்பு இந்த இதாக வந்துச்சுன்னா பார்ப்போம். பட் ஆனால் அந்த ஏஜில் இருக்கக்கூடிய மிலிட்ரி
தகவல் சைன் பண்ணுறதுக்காக சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த கான்ஸ்கிரிப்ஷன்லாம் வாங்கப்பா, கொஞ்சம் மொபைலைஸ் ஆகணும், ஆளுங்க தேவை அப்படிங்கிற போல கால் அப் பண்ணியிருக்கிறாங்களாமா. ஸோ இதுக்கப்புறம் ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவில் 1,60,000 வீரர்களை களத்துக்குள்ளே கொண்டு வந்து புதுசாக இறக்குறாங்க. அப்படிங்கும்போது ட்ரைனிங் பண்ணி இறக்குறாங்கன்னா உக்ரைன் எதிர்பார்க்குற மாதிரி, ஏன்னா மிட் சம்மரில் வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷன் ரஷ்ய தரப்பு வந்து ஆரம்பிக்கலாம். லேட் சம்மர் இல்லை மிட் சம்மரில் கண்டிப்பாக ரஷ்யா தரப்பு வந்து ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷன் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த டைமில் இது போல் வரும்போது இது போல் 15,000 ரோபாட்ஸ் வச்சு சமாளிக்கலாமா அப்படிங்கிற உக்ரைன் தரப்பு வந்து யோசிச்சுட்டு இருக்காங்களா என்ன எதுங்கிறது இல்லை. ஸோ ஒரு சைடு போருக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க, அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. இரு தரப்புலையும் பேச்சுவார்த்தையும் ஒரு சைடில் போயிட்டு தான் இருக்கு. யூரோப்பியன் நாடுகளுக்குலாம் இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கு இஷ்டமே இல்லை. அதுவும் குறிப்பாக லாத்வியா, லித்துவேனியா, எஸ்தோனியா அவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா, ஐயோ சீஸ்ஃபயர் மட்டும் போடாதீங்க, ஃப்ரீயா இருக்கிறோம்னு இன்சைடு வந்துட போறாரு அவரு, ஐயோ வந்துருவாருங்க அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல இருந்து அலறிட்டு இருக்கிறாங்க லாத்வியா, லித்துவேனியா, எஸ்தோனியா. அது மட்டும் இல்லாம லாத்வியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்கியூ ஆப்ரேஷன் வந்து 5 நாளாக நடந்துட்டு இருந்தது. இப்போ அந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷனில் டேங்கை வந்து பார்த்தீங்கன்னா மீட் எடுத்துக்கிறாங்க. அதாவது இன்ஜினியரிங் வெஹிக்கிள் அது போய் லேக்குள்ளே விழுந்துருச்சு, பெலரூஸ் பார்டர் பக்கத்தில் இருக்கக்கூடிய லுத்வேனியாவில். ஏன்னா அந்த இடத்துல ட்ரில் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் அந்த வீரர்கள் அந்த தெரியாமல் போயிருக்கிறாங்க, அங்கே போய் விழுந்துட்டாங்க. அதனால 3 நபர்கள் இறந்துட்டாங்க, அவங்கள மீட் எடுத்துக்கிறாங்க. ஆனால் ஒருத்தர் வந்து இன்னும் மிஸ்ஸிங் அப்படிங்கிறது போல அமெரிக்க தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. அந்த இடத்துல ரெஸ்கியூ ஆப்ரேஷன் பண்ணாங்க இல்லையா, ஸோ அவங்க தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. லுத்வேனியோட அதிபர் நௌசேடா அவர்களை டேரக்டாக போய் விஜயம் பண்ணி எல்லாம் பார்த்துக்கிறாரு எல்லா விஷயமும். ஸோ இதுக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, அது அங்கே ட்ரில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் அங்கே போய் இறந்துட்டாங்க அப்படிங்கிறத செய்தி. ஆனால் சில அனலிஸ்ட்லாம் வதந்திகளை பரப்புவாங்க இல்லையா, போலியான செய்திகள், வதந்திகள். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது இந்த மெர்சனரிஸில் கர்ஸ்கோ பிளாஸ்டில் போயிருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கள வந்து படுக்க வச்சுருப்பாங்க ரஷ்யா. இப்போ அவங்கள வந்து டெலிவரி பண்ணாங்க அப்படின்னா அதெல்லாம் ஏதாவது வெளியே வந்துருச்சுன்னா அமெரிக்காவுக்கு தலைகுனிவாக போயிடும் இல்லையா. ஸோ அதனால் பெலரூஸ் கிட்ட கொடுத்து கொஞ்சம் போய் பார்டரில் வச்சுருங்க, வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி எடுத்து போய்க்குவாங்க அப்படிங்கிறது போல் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா எங்கேயோ நடக்குது ட்ரில்லு, இங்கே எதுக்கு இது அப்படிங்கிறது போல், இங்கே எதுக்கு வந்தாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்காது. இன்ஜினியரிங் வெஹிக்கிள் ராணுவ உபகரணத்தை எடுத்துகிட்டு வந்து எதுக்கு லேக்குள்ளே விட்டாங்க அப்படிங்கிற கேள்வி வருது. அதாவது எங்கேயோ இருக்கிற காட்டுப்பகுதிக்குள்ளே வந்து எதுக்கு விட்டாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஒன்று பெலரூஸ்க்கு போகக்கூடிய அந்த பாதையை ரெடி பண்ணுறாங்களா, இல்லை இது போல் ஏதோ ஒன்று நடந்திருக்குமா, இல்லை உண்மையாலுமே ட்ரில் பண்ணக்கூடிய நபர் தான். ஏன்னா செய்தி அப்படி தான் இருக்குது, உண்மையான செய்தி. ட்ரில்லு பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் 4 பேர் வந்து இந்த லேக்குள்ளே விழுந்துட்டாங்க. ஸோ அதுக்கான விசாரணைகள் இதுக்கு மேலே தொடங்கப்படும் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. ஸோ விசாரணையோட முடிவில் என்ன வருது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இல்லை இவங்க கிளப்பி விட்டுட்டு இருக்க அந்த போலியான செய்திகள் உண்மையாயிருமா, என்ன நடக்கும் தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் எல்லாமே அக்கப்போரா இருக்குது, எல்லாமே பெருமளவில் போர்னு எல்லாம் பெருமளவில் இருக்குது. இந்த சமயத்தில் இட்டாலியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்மெட் கார்லாம் இருக்கு இல்லையா, காசு எடுத்துகிட்டு கொண்டு போய் இன்னொரு பக்கம் கொடுத்து டெலிவரி பண்ணிவிட்டு காசெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வரக்கூடிய ஆர்மெட் கார். ஸோ அந்த காரை வந்து பார்த்தீங்கன்னா முகமூடி போட்ட கொள்ளையர்கள் வந்து வழிமறைச்சு 4 மில்லியன் யூரோ வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளையடிச்சிட்டு போயிருந்துக்கிறாங்க. இது ரொம்ப நாளாக பிளான் பண்ணி திட்டம் போட்டு ஸ்கெட்ச் போட்டு பண்ணிக்கிறாங்க இட்டாலியில் அப்படிங்கிறது போல் பலர் தரப்புன்னு சொல்லப்பட்டு வருது. இது மிக பெருமளவில் பேசுபொருளாக மாறி இருக்கு. ஏன்னா வேர்ல்டு வார் 1 இருக்கட்டும், வேர்ல்டு வார் 2 இருக்கட்டும், இந்த சமயத்துலலாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது தொடங்குறதுக்கு முன்னாடியிலேருந்து தொடங்கினதுக்கு அப்புறம் வரைக்கும், ஏன்னா எடுத்து பார்த்தோம்னாலே வரலாறுல இது போல் கொள்ளை, கொலை, பல விஷயங்கள், இது போல் போராட்டங்கள், கலவரங்கள்னு நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அது யூரோப்பில் இருக்கும், அது அப்படியே பரவ ஆரம்பிச்சிடும். ஏன்னா வேலையின்மைக்கான காரணம் என்ன, போர் நடந்துட்டு இருக்கிறதுனால எக்கனாமிக்கலி சரியில்லை, எல்லா நாடுகளும் திவாலாயிட்டு இருக்காங்க, பல கம்பெனிஸும் ஓடிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த காரணத்தினால அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் வேலை இல்லை, ப்ராப்பரான வருமானம் இல்லை, அதனால இது போல விஷயங்கள் நடக்குது. ஸோ இதுக்கப்புறம் இது அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் யூரோப் திவாலாகிறதுனால அது அப்படியே பரவி பல நாடுகள் அஃபெக்ட் ஆக ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வரலாறா அப்படி நடந்திருக்கு. ஆனால் இந்த தடவை பிரிக்ஸ் இருக்காங்க, அதை தடுக்கிறதுக்காக இவங்க ஏதாவது வியூகம் அமைப்பாங்களா? ஸோ இது போல விஷயங்கள் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்த்தலாம். இந்த பிரச்சனை பெருசாகுமா, இல்லை பேசி முடிச்சிடுவாங்களா? அதே போல் இஸ்ரேல் பிரச்சனை பெருசாகுமா, இல்லை பேசி முடிச்சிடுவாங்களா? ட்ரம்ப் அவர்கள் ஈரானை கையெழுத்து போட்டே ஆகணும்னு மிரட்டுறாரு. ஸோ அந்த பிரச்சனை எப்படி சால்வ் ஆகும், இல்லை அதுவும் பெருசாகுமா, என்ன நடக்கும்ன்றது வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பையன் உங்களை சந்திக்கிறேன். அது ஸ்டே சேஃப், பை.